ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ மினி விலாக் பார்த்துடலாம். இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியலும் ரசமும் தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி காய் எதுவுமே இல்லை, இது 2 மட்டும்தான் இருந்துச்சு. சரி, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வாயில் புண்ணு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அவங்களுக்காண்டி சரி ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரசம் வைக்க ரெடி பண்ணியாச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன பஞ்சாயத்து. 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சண்டையை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா நிறுத்தவே இல்லை. 2 பேரும் ஒரு பென்சிலுக்காக 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. மற்ற டைம்லாம் அங்கேக்கு எங்கே கிடக்கும், சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சரி, அவங்க சண்டை போட்டுட்டோம், நம்ம வேலையை பார்க்கணுன்ட்டு வந்தாச்சு. ரசம் வைக்க ரெடி பண்ணிவிட்டேன். ஏன்னா அவங்க சண்டையில் நம்ம போனோம்னா 2 பேரும் அழுதுகிட்டே நம்ம பக்கத்தில் வந்துடுவாங்க. சரி, இது செட் ஆகாது, நம்ம வேலையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்க. இப்போ ரசம் வைக்க ரெடி பண்ணியாச்சு. மிளகு ஜீரகத்தையும் லைட்டாக பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு பூண்டையும் லைட்டாக வாட்டிட்டு அதையும் நசுக்கி 3த்தையும் ஒன்றா நசுக்கி தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஜீரகமும் மிளகையும் போட்டு நசுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து தனியாக பூண்டையும் நசுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து 3த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் மணமாக ரசம் வைக்கும்போது நல்லா மணமாக இருக்கும். நிறைய டைம் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு. அவ்வளோதான், ரசம் வைக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு பக்கம் மிஷினில் துணி ஓடிட்டுருக்கு, அதையும் எடுத்து காய வைக்கணும். அது ஒரு பக்கம் இருக்குது. ரசம் வைக்க ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி லேட்டாக தான் ஆச்சு. இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனா 3 நாள் ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க. சரி, ஸ்கூல் லீவில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கலாமின்னு லேட்டாக எழுந்திரிச்சோம். பாப்பாங்க 2 பேத்துக்கு தோசை ஊற்றி கொடுத்தாச்சு, சாப்பிட்டாங்க. சரி, ரசம் தானே பொறுமையாக வச்சுக்கலான்னு விட்டாச்சு. அடுத்ததாக ரசம் வச்சாச்சு. பொரியலுக்கு ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு வைக்க வேண்டியதான். அடுத்து துணி வர மிஷினில் போட்டிருக்கேன், அதையும் எடுத்து போட்டு இவங்களை 2 பேர்த்தையும் குளிக்க வைக்கணும். இவங்களும் சொல் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் 2 பேரும் ஸ்நாக்ஸு சிப்ஸ் இருந்துச்சு, எடுத்து சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. சரி, இதுக்கு மேலே சண்டை போடாதீங்க, தனித்தனியாக உட்காந்து விளையாடுங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் தனித்தனியாக உட்கார வச்சாச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தேவைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு வேணான்னா ஒதுக்கிக்கலாம். அடுத்தது கேரட் பீன்ஸ் பொரியலில் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சாப்பாட்டு வேலை முடிஞ்சிச்சு. அதேமாரி மிஷினில் துணி காய வச்சுருந்தேன், துணியையும் எடுத்து காய வச்சாச்சு. ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இவங்களை குளிக்க வச்சுட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சொல்லிட்டு போங்க. நம்ம ஐடியாவை சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.